ஹலோ கைஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் கயாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, போன டிஆர்வியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இது எதை பேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா, ட்ரீ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா, ரிகர்ஷன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப், அதான் ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, கால் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ இங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when it reaches 1 then it is stop, there is a dead end. சரிங்களா? எப்போ ரிகர்ஷன் ஸ்டாப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது 1 ரீச் பண்ணும்போது அது வந்து ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து ரிகர்ஷன். இது உங்களுக்கு தெரியுன்ற அசம்ஷனில் நான் வந்து என்னோட கிளாஸை கொண்டு போகிறேன். சரிங்களா? லாஸ்ட் டைம் நம்ம கேட்ட கொஸ்டின் இது பாருங்க, இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வந்து நான் வந்து இதுவாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு டைகிராமாக போட்டிருக்கேன். இதுதான் வந்து கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர், எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ட் வைஸ். சரிங்களா? ப்ரோக்ராம் எப்படி ப்ராசஸ் ஆகுமோ அந்த வயசில் வந்து நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுன்னு பார்த்துங்க. சரிங்களா? இதுதான் வந்து ட்ரீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ட்ரீ. இந்த ட்ரீயை நம்ம எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா, லெஃப்ட்டு வேல்யூ ரைட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்டு வேல்யூ ரைட், இப்படி தான் வந்து ட்ரீயை வந்து ரீட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்டு வரல, அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட்டாக வரும்போது அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் வந்து ரிகர்ஷன், நம்ம நல்லாவே தெரியும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஒரே ஒரு எலிமெண்ட் நம்ம வரல. எத்தனை எலிமெண்ட் வருது? டோட்டலாக வந்து 5 எலிமெண்ட்ஸ் வருது. சரிங்களா? அப்போ நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இது ஒரு ட்ரீயாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அப்புறம் வந்து வேல்யூ, அப்புறம் ரைட்டில் ஒரே ஒரு வேல்யூ இருக்கா பார்த்தீங்கன்னா கிடையாது, இதுவும் வந்து இருக்கும். அப்போ இது தனி ட்ரீயாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். சரிங்களா? இது எப்படி போகிறோம் பாருங்களேன். லெஃப்ட் சைடில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரீயை வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ்ஸு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இது பாருங்கள், ஏ ஸ்டார் ப்ளஸ்ஸு ஏ ஸ்டார் பி சி. சரிங்களா? இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து வேல்யூ, இது வந்து ரைட்டு. ஓகேங்களா? சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி வேல்யூன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட்டுக்கு வந்து ஒரு சப் ட்ரீ வந்து நம்ம ட்ராப் பண்ணி தான் ஆகணும். இது பாருங்கள், இந்த ட்ரீயை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் சப் ட்ரீ வந்து ஒரு தனி சப் ட்ரீயாக வந்து நான் போடுறேன். சரிங்களா? புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டை வந்து சால்வ் பண்ணணும். லெஃப்ட்டு வந்தோடனே நம்ம இது ஒரு ட்ரீ, இப்போ வந்து இது தனி ட்ரீ, சப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரீயை வந்து தனியாக அதே ஃபார்முலா தான் சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் லெஃப்ட்டு வேல்யூ ரைட். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ஏ வேல்யூ ப்ளஸ்ஸு ரைட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், எண்டு வந்துச்சா, ஒரே ஒரு வேல்யூ வந்துச்சா, நம்ம ரிகர்ஷனாக தானே, அது 1 வரும்போது நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே ஒரே ஒரு எலிமெண்ட் வந்துருச்சு, இதோட நெக்ஸ்ட் வந்து நல்லதாக இருக்கும். அதனால் இது வந்து இத்தனை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ப்ளஸ்ஸு, ஆனால் ரைட் வந்து இன்னொரு ட்ரீ வந்துருக்கு பாருங்கள். அப்போ இங்கே வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு சப் ட்ரீ. அப்போ இந்த ட்ரீக்கு வந்து அதே மாதிரி லெஃப்ட்டு வேல்யூ ரைட். பாருங்க, லெஃப்ட்ல பி ஸ்டார் சி. அப்போ வந்து எல்லாத்துலையும் இந்த ப்ராசஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு பாருங்க. எல்லாமே வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாக இருக்கு பாருங்க. ப்ளே ப்ளஸ் பி ஸ்டார் சி, ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் ட்ரீ ஜென்ரேட் பண்ணியாச்சு, வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் வந்து ட்ரீயை வந்து இது பண்ண போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ரைட்டை வந்து ஒரு சப் ட்ரீ வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். அதே ப்ராசஸ் தாங்க, லெஃப்ட்டு வேல்யூ ரைட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், லெஃப்ட் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இது தனி சப் ட்ரீயாக வருது. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் தனியாக ஒரு சப் ட்ரீ போட்டிருக்கேன்னா, அதே மாதிரி வேல்யூ என்ன இருக்குது, ஸ்லாஷ் டிவிஷன் வந்துருக்கா, ரைட்டில் என்ன இருக்குது, ஜி. அப்போ வந்து ஜி வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மட்டும் இன்னொரு சப்ட்ரி இருக்குது, இதை வந்து நம்ம தனியாக சால்வ் பண்ணோம். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்ட்ரியை மட்டும் லெஃப்ட்டில் இருக்க மட்டும் தனியாக ஒரு சப்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணுறேன். லெஃப்ட்டு வேல்யூ ரைட்டு. சரிங்களா? இதில் வந்து லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு தனி சப்ட்ரி வருது. அதனால் இங்கே லெஃப்ட்டு இங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸு வேல்யூ, இங்கே வேல்யூ போட்டிருக்கேன். ரைட்டில் வந்து ஓட்டுறேன். இப்போ இந்த வேல்யூ வந்து ரைட்டில் வந்து செட் ஆகிடுச்சு. இன்னொரு சப்ட்ரி இது மட்டும் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட்டு வேல்யூ ரைட் டி ஸ்டார் இ. பார்த்தீங்களா? இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படியே வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏ, இங்கே பாருங்க, ஏ ப்ளஸ்ஸு பி ஸ்டார் சி. பாருங்க, ஏ ப்ளஸ்ஸு பி ஸ்டார் சி. லெஃப்ட் சைட் ட்ரீ முடிச்சா. ரெண்டாவது என்ன வரணும், வேல்யூ பாருங்கள், வேல்யூ என்ன இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், வேல்யூ மைனஸ். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் வந்துருக்கா, ஓகே வந்திருக்கு. அதே மாதிரி ரைட் சைட் ட்ரீ பாருங்கள், ரைட் சைடில் வந்து டீப்பாக இங்கே இருக்குது, சிங்கிள் நோட் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், டி ஸ்டார் இ. ஓகேங்களா? டி ஸ்டார் இ இங்கே வந்து போட்டிருக்கோம், டி ஸ்டார் இ போட்டிருக்கோம். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த ட்ரீ சப் ட்ரீ இருக்குது, எஃப் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஜி. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு, ப்ராசஸ் புரியுதா?
இதே மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக போடும்போது நமக்கு வந்து இதுக்குண்டான ஆன்சர் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். நீங்கள் வேணால் இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுவேன். இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஸ்டார் சி மைனஸ் டி ஸ்டார் இ ப்ளஸ் எஃப் ஸ்டார் ஜி. பாருங்கள், அதே ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது போல தான் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எஃப் ஸ்லாஷ் ஜி நம்ம இங்கே போடாமல் விட்டுருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஜி போடணும். ஓகேங்களா? ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் எனி இது வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7299799373. நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு உண்டான கிளாஸ்க்கு நான் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். கொஷின் சால்வ் இப்படி தான் இருக்கும். லாஜிக் தெரிஞ்சு தான் நம்ம கொஷின் சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் சிலபஸ் வந்து நம்ம கவரேஜ் பண்ணுவோம். எக்ஸாமோட கிளாஸ் நடக்கும். என்ன டவுட்னாலும் எப்போ வேணால் கேட்டுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹலோ கைஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் கயாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, போன டிஆர்வியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இது எதை பேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா ரிகர்ஷன் அவனை எல்லாருக்கும் தெரியும். ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப், அதான் ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, கால் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ இங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா when it reaches 1 then it is stop, there is a dead end. சரிங்களா? எப்போ ரிகர்ஷன் ஸ்டாப் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது 1 ரீச் பண்ணும்போது அது வந்து ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து ரிகர்ஷன். இது உங்களுக்கு தெரியுன்ற அசம்ஷனில் நான் வந்து என்னோட கிளாஸை கொண்டு போகிறேன். சரிங்களா? லாஸ்ட் டைம் நம்ம கேட்ட கொஸ்டின் இது பாருங்கள், இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வந்து நான் வந்து இதுவாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு டைகிராமாக போட்டிருக்கேன். இதுதான் வந்து கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் வைஸ். சரிங்களா? ப்ரோக்ராம் எப்படி ப்ராசஸ் ஆகுமோ அந்த வயசில் வந்து நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுன்னு பார்த்துங்க. சரிங்களா? இதுதான் வந்து ட்ரீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ட்ரீ. இந்த ட்ரீயை நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட்டு வேல்யூ ரைட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்டு வேல்யூ ரைட் இப்படி தான் வந்து ட்ரீயை வந்து ரீட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்டு வரல, அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட்டாக வரும்போது அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் வந்து ரிகர்ஷன் நம்ம நல்லாவே தெரியும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரே ஒரு எலிமெண்ட் நம்ம வரல. எத்தனை எலிமெண்ட் வருது? டோட்டலாக வந்து 5 எலிமெண்ட்ஸ் வருது. சரிங்களா? அப்போ நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இது ஒரு ட்ரீயாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அப்புறம் வந்து வேல்யூ, அப்புறம் ரைட்டில் ஒரே ஒரு வேல்யூ இருக்கா பார்த்தீங்கன்னா கிடையாது, இதுவும் வந்து இருக்கும். அப்போ இது தனி ட்ரீயாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். சரிங்களா? இது எப்படி போகிறோம் பாருங்களேன். லெஃப்ட் சைடில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரீயை வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. பாருங்கள், ஏ ஸ்டார் ப்ளஸ் ஏ ஸ்டார் பிசி. சரிங்களா? இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து வேல்யூ, இது வந்து ரைட். ஓகேங்களா? சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி வேல்யூன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி ரைட்டுக்கு வந்து ஒரு சப் ட்ரீ வந்து நம்ம ட்ராப் பண்ணி தான் ஆகணும். இது பாருங்கள், இந்த ட்ரீயை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் சப் ட்ரீ வந்து ஒரு தனி சப் ட்ரீயாக வந்து நான் போடுறேன். சரிங்களா? புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டை வந்து சால்வ் பண்ணணும். லெஃப்ட்டு வந்தோடனே நம்ம இது ட்ரீ, இப்போ வந்து இது தனி ட்ரீ, சப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரீயை வந்து தனியாக அதே ஃபார்முலா தான் சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் லெஃப்ட்டு வேல்யூ ரைட். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ஏ வேல்யூ ப்ளஸ் ரைட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், எண்டு வந்துச்சா, ஒரே ஒரு வேல்யூ வந்துச்சா, நம்ம ரிகர்ஷன் தானே, அது 1 வரும்போது நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே ஒரே ஒரு எலிமெண்ட் வந்துருச்சு, இதோட நெக்ஸ்ட் வந்து நல்லதாக இருக்கும். அதனால இது வந்து இத்தனை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ப்ளஸ், ஆனால் ரைட் வந்து இன்னொரு ட்ரீ வந்துருக்கு பாருங்க. அப்போ இங்கே வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு சப் ட்ரீ. அப்போ இந்த ட்ரீக்கு வந்து அதே மாதிரி லெஃப்ட் வேல்யூ ரைட். பாருங்க, லெஃப்ட்ல பி ஸ்டார் சி. அப்போ வந்து எல்லாத்துலையும் இந்த ப்ராசஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு பாருங்க. எல்லாமே வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாக இருக்கு பாருங்க. பிளே ப்ளஸ் பி ஸ்டார் சி ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் ட்ரீ ஜென்ரேட் பண்ணியாச்சு, வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ரைட் சைடில் வந்து ட்ரீயை வந்து இது பண்ண போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ரைட்டை வந்து ஒரு சப் ட்ரீ வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். அதே ப்ராசஸ் தாங்க, லெஃப்ட்டு வேல்யூ ரைட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், லெஃப்ட் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இது தனி சப் ட்ரீயாக வருது. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் தனியாக ஒரு சப் ட்ரீ போட்டிருக்கேன்னா, அதே மாதிரி வேல்யூ என்ன இருக்குது, ஸ்லாஷ் டிவிஷன் வந்துருக்கா, ரைட்டில் என்ன இருக்குது, ஜி. அப்போ வந்து ஜி வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மட்டும் இன்னொரு சப்ட்ரி இருக்குது, இதை வந்து நம்ம தனியாக சால்வ் பண்ணணும். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்ட்ரியை மட்டும் லெஃப்ட்டில் இருந்து மட்டும் தனியாக ஒரு சப்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணுறேன். லெஃப்ட்டு வேல்யூ ரைட்டு. சரிங்களா? இதில் வந்து லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு தனி சப்ட்ரி வருது, அதனால் இங்கே லெஃப்ட்டு இங்கே போட்டிருக்கேன்.
ப்ளஸ் வேல்யூ இங்கே வேல்யூ போட்டிருக்கேன், ரைட்டில் வந்து ஒரு இப்போ இந்த வேல்யூ வந்து ரைட்டில் வந்து செட் ஆயிடுச்சு. இன்னொரு சப்ட்ரி இது மட்டும் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட்டு வேல்யூ ரைட் டி ஸ்டார் இ பார்த்தீங்களா. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படியே வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏ, இங்கே பாருங்க ஏ ப்ளஸ்ஸு பி ஸ்டார் சி, பாருங்க ஏ ப்ளஸ்ஸு பி ஸ்டார் சி. லெஃப்ட் சைட் ட்ரீ முடிஞ்சிச்சா. ரெண்டாவது என்ன வரணும், வேல்யூ. வேல்யூ பாருங்க, வேல்யூ என்ன இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, வேல்யூ மைனஸ். இங்க பாருங்க, இங்க மைனஸ் வந்துருக்கா. ஓகே, வந்திருக்கு. அதே மாதிரி ரைட் சைட் ட்ரீ பாருங்க, ரைட் சைட்ல வந்து டீப்பா எங்க இருக்கு, சிங்கிள் நோட் எங்க இருக்கு, இங்க பாருங்க டி ஸ்டார் இ. ஓகேங்களா. டி ஸ்டார் இ இங்க வந்து போட்டிருக்கோம், டி ஸ்டார் இ போட்டிருக்கோம். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க பிளஸ், இங்க பிளஸ் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த ட்ரீ சப்ட்ரீ இருக்கு, எஃப் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஜி. ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு, ப்ராசஸ் புரியுதா. இதே மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக போடும்போது நமக்கு வந்து இதுக்குண்டான ஆன்சர் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். நீங்கள் வேணால் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது மினிமைஸ் இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஸ்டார் சி மைனஸ் டி ஸ்டார் இ ப்ளஸ் எஃப் ஸ்டார் ஜி. பாருங்கள், அதே ஆன்சர் தான் நமக்கு வந்துருக்கு. ஸோ இது போல தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எஃப் ஸ்லாஷ் ஜி நம்ம இங்கே போடாமல் விட்டுருக்கோம். சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஜி போடணும். ஓகேங்களா. ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் எனி இது வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 729979937773. நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு உண்டான கிளாஸ் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். கொஷின் சால்வ் இப்படி தான் இருக்கும். லாஜிக் தெரிஞ்சு தான் நம்ம கொஷின் சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் சிலபஸ் வந்து நம்ம கவரேஜ் பண்ணுவோம். எக்ஸாம் கிளாஸ் நடக்கும். என்ன டவுட்னாலும் எப்போனா கேட்டுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.